ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல சிட்டி வசமா சிக்கிட்டாரு. ஆமாங்க, அவர் பார்த்த வேலை அவருக்கே பெரிய ஆப்பாயிடுச்சு. சிட்டி இப்போ அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போற நிலைமைக்கு வந்துட்டாரு. கடைசியா சிட்டி தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா, முத்துட்ட பேரம் பேசுறாரு. முத்து, நான் உனக்கு 1,00,000 ரூபா பணம் தரேன், இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு, கேஸெல்லாம் வேணாம்னு சொல்லுவாரு. ஆனா முத்து அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. உன் பணம் எனக்கு எதுக்குடா, நீ பார்த்த வேலைக்கு நல்லா அனுபவிக்கணும், ஜெயிலுக்கு போய் கழி தின்னுடான்னு சொல்லிட்டு சிட்டி மேல கேஸை போட்டு உள்ளத்துல போறாரு. ஆமாங்க, இந்த சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல முத்தை பத்தி ரொம்ப தப்பா பேசின மனோஜ், ரோஹிணி, அதுக்கப்புறம் மீனாவோட தம்பி சத்யா எல்லாருக்குமே முத்துவும் மீனாவும் திரும்ப பதிலடி கொடுக்குற சீனா அடுத்தடுத்த எபிசோட வரும். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்து பேசினதை வச்சு மீனாக்கு முத்து மேல நம்பிக்கை வருது. அதனால என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பார்ல போய் விசாரிக்கிறாங்க. அந்த பாரோட ஓனர்ட்ட இதை பத்தி பேசுவாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டா, என் புருஷன் பண்ணாத தப்புக்கு அவர் மேல பழி விழுந்துருச்சு, உண்மையிலேயே என்ன நடந்துச்சு நான் தெரிஞ்சுக்கணும், அதனால அவங்க பாரோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண அனுமதித்தாங்கன்னு கேட்கறாங்க. ஆரம்பத்தில் அவர் சம்மதிக்க மாட்டாரு. ஆனா மீனா விடாம கெஞ்சுறாங்க, ஐயா உங்க பொண்ணு மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க, இந்த விஷயத்தினால என் புருஷன் ரொம்ப அவமானப்பட்டு இருக்காரு, அவர் காரையும் போலீஸ் பிடிங்கிட்டு போயிட்டாங்க, எங்க வாழ்வாதாரமே அதை நம்பிதான் இருக்கு, எங்க வாழ்க்கையை காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சுவாங்க. கடைசியில் அவரும் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண சம்மதிக்கிறாரு. அப்படி செக் பண்ணும் போது முத்து மேல எந்த தப்பு இல்ல, சிட்டி தான் முத்த பிளான் பண்ணி மாட்டி விட்டான்ற விஷயம் தெளிவா தெரியுது. அதை பார்த்த மீனாக்கு செம்ம கடுப்பாகும். அதுக்கப்புறம் மீனா என்ன பண்றாங்கன்னா, அந்த வீடியோ கிளிப்பை ரவியோட மொபைலுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரவியை உடனே முத்தோட கார் ஷெட்டுக்கு வர சொல்றாங்க. மீனாவும் அங்க வந்துடுறாங்க. மீனா வந்தோடனே முத்த கட்டி பிடிச்சி மன்னிப்பு தான் கேட்பாங்க. எங்க என்ன மன்னிச்சிருங்க, நானும் உங்களை நம்பாம சந்தேகப்பட்டேன், என்ன மன்னிச்சிருங்க கேட்பாங்க. முத்துக்கு ஒன்றும் புரியல, என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்பாரு. அப்பதான் ரவி வந்து அந்த வீடியோவை முத்துட்ட காட்டுறாரு. அதை பார்த்த முத்துக்கு சிட்டி மேல செம்ம கடுப்பாது. கடைசியில ரவி சொல்றாரு, டே முத்து, நீ தப்பு பண்ணலன்றத மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், அதனால இந்த வீடியோவை நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம், அதோட அவன் மனசுல என்ன தோணுதோ அதை பேசு, அதையும் சேர்த்து நான் ஷேர் பண்றேன்னு சொல்றாரு. முத்து ரொம்ப உருக்கமா பேசுவாரு. என் காரை நான் தெய்வமா பாக்குறேன், ஒரு நாள் கூட நான் தொழில் பண்ணும்போது குடிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமா பேசுவாரு. அவர் பக்கம் இருக்க நியாயத்தெல்லாம் மக்கள்கிட்ட சொல்றாரு. ரவி அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றாரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ணாமலையெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்து பேசின அந்த வீடியோவை பார்த்த மக்கள் எல்லாருமே இப்ப சிட்டி மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. கடைசியில் இந்த பிரச்சனை சிட்டி மேல போலீஸ் கேஸ் ஆகிற அளவுக்கு பெரிய பிரச்சனையா மாறுது. இப்ப சிட்டி வந்து அவர் தப்பிக்கிறதுக்காக முத்துட்ட பேரம் பேசுறாரு. அதுவும் இன்ஸ்பெக்டரை வச்சு பேரம் பேசுறாரு. ஆமாங்க, இன்ஸ்பெக்டர் முத்துட்ட, முத்து இவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு, கேஸ் எல்லாம் வேணாம், நான் வேணா இவன்ட்டு இருந்து 1,00,000 ரூபா பணத்தை நஷ்டஈடா வாங்கி தரேன்னு சொல்றாரு. ஆனா முத்து அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாரு. சார், எனக்கு எதுக்கு சார் இவனோட பணம், இவன் பண்ண வேலைக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும், இவன் மேல கேஸை போட்டு உள்ள தள்ளுங்க, அப்பதான் இந்த மாதிரி வேலை பார்க்குறவனுக்குலாம் பயம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசியில் சிட்டியும் அரெஸ்ட் ஆகி உள்ள போறாரு. கண்டிப்பா இந்த சீன்லாம் வருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, முத்துவும் மீனா வீட்டுக்கு வந்த பின்னாடி அன்னைக்கு இந்த விஷயத்துல ஓவரா பேசின மனோஜ், ரோஹிணிக்கும் சரியான பதிலடி கொடுப்பாங்க. ஆமாங்க, அவங்கள மூக்க உடைக்கிற மாதிரி நல்லா பேசுவாங்க. அந்த சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வரும். அதுக்கப்புறம் மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்க தம்பி சத்யாக்கு நல்லா மூக்க உடைக்கிற மாதிரி பேசிவிடுவாங்க. அந்த சீன் அடுத்தடுத்த எபிசோட்ல வருங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.